ஹே காய்ஸ், அனைவருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரன்னு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர கடியாக போச்சு. ஆக்சுவலாக அலாரம் வச்சது பார்த்தீங்கன்னா 4:30 வச்சேன். ஒரு 5 ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் அலாரம் மிஸ் ஆயிடுச்சா இல்லை நான் வந்து தூங்கிட்டேன்னு தெரியல. கோல்டுனால கொஞ்சம் டேப்லெட் போட்டேன், அது தூங்கிடுச்சா. ஆனால் லாஸ்ட் டைமும் அலாரம் பதிவிச்சு மொபைல் ஏதாவது இம்ப்ரூவா என்ன அப்படின்னு தெரியல. இல்லைன்னா லைட்டாக சவுண்ட் வந்தாலே நான் ஏஞ்சிருக்கேன் அலாரம் ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் ஏஞ்சது பார்த்தீங்கன்னா 7 o'clock போகலாமா இல்லை ஒரு ஈஸி ரன் போயிட்டு வரலாமா, நாளைக்கு லாங் ரன்னா கஷ்டமாச்சு, சண்டே எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சேன். சரி ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி ஆக்சுவலாக இன்னைக்கு ரெஸ்ட் ரூம் போனது டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் டவுன்லோட் பண்ணேன். எதுவுமே 2 times பண்ணுவேன், பட் எனக்கு வந்து வரல. ஸோ அதனால போகல. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பண்ணேன். பாடி வந்து பயங்கரமாக ஹெவியாக ஃபீல் ஆச்சு. நேற்று ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணேன், அதுவும் ஒரு 20 to 30 minutes தான் பண்ணேன். தம்பிள்ஸ் வச்சு அதனால ஹெவியாச்சா இல்லை ஸ்லீப்னாலையா இல்லை கோல்டுனாலையா இல்லை வேற ஏதாவது இஷ்யூவா என்ன மேட்டர்னு ஒன்றுமே புரியல. 3 kilometer வரைக்கும் ரொம்ப நார்மலாகவே ஸ்லோவாக தான் போகிறேன் நான் இப்போ இருக்க ஃபிட்னஸ் லெவலுக்கு. அதை விட வந்து பாடி அப்படியே மூவ் பண்ண முடியாமல் மூவ் ஆகுது. பட் ஆனால் போனேன், ஏன்னா பெயின்லாம் எதுவும் இல்லை, பெட்டிங் இல்லை, சோர்னஸ் இல்லை, நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். பட் பாடி வந்து ஹெவியாக ஃபீல் ஆகுது, அது எதனாலும் தெரியல. அதுக்கப்புறம் 3.5 kilometer போகும்போது வயிற்று கலக்கிடுச்சு. ஓகே ரைட்டு, புரிஞ்சுது, இது வந்து நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் ஒழுங்காக போகிறதுனால இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறங்கியாச்சு. ஒரு 3.5லேருந்து 3.4 வரைக்கும் எப்படியும் ஜாக் பண்ணிட்டே வந்துட்டு ஒரு 300 meter வாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு 1/2 hour கொஞ்சம் வாட்டர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். என்ன மாதிரி பிளான் பண்ணா ஒரு 30 minutes பண்ணிட்டு வந்துடலாம், இல்லை 5 minutes and 1 minute வாக் மாதிரி பிளான் பண்ணலான்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் என்னையே நானே மோட்டிவேட் பண்ணிட்டேன். நான் நல்லா இருக்கேன், நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், என்னால் ஓட முடியும், என்னால் இதை முடிக்க முடியும், இன்னைக்கு லாங் ரன் முடிச்சேன், நாளைக்கு ஈஸி ரன் முடிக்கலாம், இல்லை சும்மா ஒரு வாக்கு இல்லை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். 6 போச்சு, 7 போச்சு, 8 போச்சு, 9 போச்சு, 10 போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆச்சு. நான் ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணல, பட் பாடி இப்போ ஹெவியாக தான் ஃபீல் ஆகுது. நான் ஸ்ட்ரெச்சிங் கூட பண்ணல, எப்பவுமே நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ண இருக்கவே மாட்டேன். 9 ஆச்சு, 10 ஆச்சு, 12 ஆச்சு. 12 kilometerலாம் கொஞ்சம் போக 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 ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுது. லாஸ்ட் 2-3 kilometer வந்து லைட்டாக இந்த லாங் ரன்னில் வந்து ப்ராக்ரெசிவ் ரன்னு இல்லை லாஸ்ட் 3 kilometer வந்து கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் 3 kilometer புஷ் பண்ணிட்டு லாஸ்ட் 3.5 kilometer 2.5 hours லாங் ரன்னு. இன்னைக்கு லாஸ்ட் வீக் வந்து 18 kilometer பண்ணியிருந்தேன், இன்னைக்கு 20 கிட்ட பண்ணலான்னு இருந்தேன். பட் தட்ஸ் ஓகே. நம்ம வந்து என்னதான் சுச்சுவேஷன் ஆனாலுமே ஆக்சுவலாக ரெஸ்ட் போயிட்டு வந்த பிறகு ஓகே போதும்டா 4 kilometer பண்ணிட்டோம்ல, நாளைக்கு லாங் ரன் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி மைண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை முடிச்சுதான் ஆகணும், டிசிப்ளினாக இருக்கணும், இன்னைக்கு இல்லைனா என்றைக்குமே பண்ண முடியாது. காலைல ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கூட பார்த்தேன். அது என்ன போட்டிருந்தாங்கன்னா, இன்னைக்கு நீ அனுசரி பண்ணலன்னா நீ வந்து செத்துருவ, உன் உயிர் இருக்காதுன்னு நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. முடிச்சாச்சு. ஃபிஸ்டிங் பண்ணிட்டு தண்ணி குளிச்சுட்டு அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு ஒரு 1/2 hour நல்ல ஒரு பவர் நேப் போட்டு காணும் போகல இன்னைக்கு. ஸோ மோஸ்ட்லி ஷாப்ஸ் எல்லாமே லீவாக இருந்தது, ரோடு காலையில் தான் முடிச்சுட்டு ஒர்க் இருக்குது, ஒர்க்கை பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி என்ன ரன் பண்ணீங்க, உங்கள் ஊரில் எல்லாம் எப்படி இருக்குது, உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னியில் நீங்கள் மோட்டிவேஷனை விட டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியாக சக்ஸஸ் பண்ணலாம்.